ஆமா, அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படித்தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கோச்சின்னு என்ன பண்ண போறீங்க? இல்ல என்ன பண்ண போறீங்க சொல்லுங்களேன் நீங்க. இல்ல கோவம் வராட்டா மட்டும் நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா? அவர் பாஜக ஆதரவாளர்களை பிரிச்சுட்டு போலன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப ஒரு இயக்கம் தான். அது கட்சியா வருவதற்கு டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்க பாஜக வச்சுன்னு என்ன பண்ண போறீங்க? அதேதாங்க. இன்னில இருந்து என்ன பண்ணிருந்தோமோ அதேதான். மிக்சர் கமலாலயத்துல போயிட்டு காஃபி சாப்பிட்டு அப்படி 4 பேர் பேசிட்டு வெரி குட் போலாம் அப்படின்ட்டு அப்படியே கட்சி வளர்ந்துட்டே இருக்கும். அது வளரணுங்க. மக்களுடைய பொறுப்பு, தொண்டர்களுடைய பொறுப்பு. நாங்களா பண்ண முடியும்? நீங்க வளர்த்து விட்டா நாங்க எம்எல்ஏ. அதை விட்டு எங்களை போயிட்டு வேலை செய்யுங்க. வயசான காலத்துல இதெல்லாம் இறங்கலாம் வேலை செய்ய முடியுமா? அதாவது தலைவர்கள் அப்படின்னா வருவாங்க. எங்கேயாவது ஒரு கூட்டணி வச்சுக்கின்னு 4 எம்எல்ஏ 2 எம்பி வாங்கின்னு போவாங்களா? அதை விட்டு வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்யணும். கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. முரண்பாடுகளா? என்ன பெரிய முரண்பாடு? அதெல்லாம் பார்த்தா பதவி கிடைக்குமா? ஏங்க நோமா அப்படியே உட்காந்து தோத்தாலும் கவர்னர் பதவி, மத்திய மந்திரி பதவி எல்லாம் கிடைக்குது. அதை விட்டு என்னங்க பழைக்க தெரியாத மனுஷனாகிறாரு இவரு. இப்ப என்ன ஜெயிச்சா மட்டும் நான் கேக்குறேன். இப்போ அந்த பாராளுமன்ற தேர்தல் 29ல அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு போட்டி போடுறாருங்க. ஒரு 10 சீட்ல ஜெயிக்கிறாருன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு என்ன மந்திரி ஆயிட போறீங்களா? 10 சீட்டு ஜெயிச்சாலும் நீங்க மந்திரி ஆக முடியாது. ஆனா இங்க உக்காந்தீங்கன்னு நாங்க 2% 1% ஆக்கி போட்டு தோத்து போனாலும் மந்திரி ஆகும். இப்போ சொல்லுங்க எது பெட்டரு? அண்ணே நீங்க எஸ்எல்சி ஃபெயிலுன்னு நான் 5வது பாஸ்ன்னு இப்ப புரியுதுங்களா? அவருக்கு அண்ணாமலை அதெல்லாம் புரியல என்ன பண்றது?